குட் மார்னிங் என்றால் இதுவரை நம்ம பார்த்தது வந்து எக்கனாமிக்ஸ் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை, சாரி 8ஆம் வகுப்பு வரை. சரியா? இதை ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. சரி, ரொம்ப கம்மி தானே, 5 லெசன் தான் இருக்கும் இல்லையா? 5 லெசன் 6 லெசனா? 5 லெசன். சரியா? அடுத்தது வந்து அறிமுகம். பொருளாதாரம்னா என்ன அப்படின்ற அறிமுகம் பார்த்திருக்கோம். அதுல பொருளாதார சித்தாந்தங்கள் வந்து எதை அடிப்படையில் வருது? டிஸ்ட்ரிபியூட் எப்படி வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், வளத்தை ரிசோர்ஸஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்றத பொறுத்துதான் பிரியுது. எப்படி பிரியுது? ஒண்ணு இயற்கையிலேயே அது வந்து தேவை மற்றும் பூர்த்தி அடிப்படையில நடக்கலாம். அதை நம்ம சந்தைன்னு சொல்றோம். அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? சந்தைன்னு சொல்றோம். இல்ல தேவை பூர்த்திய ரெண்டுமே யார் கட்டுப்பாட்டுல இருக்கணும்? அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல இருந்தா, அரசுடைய கட்டுப்பாட்டுல இருந்தா அதை ஸ்டேட்னு சொல்றோம். இல்ல ரெண்டுமே இருக்கலாம் அப்படின்னா கலப்பு, மிக்சடுன்னு சொல்றோம் இல்லையா? மிக்சடுன்னு சொல்றோம். இப்போ முழுக்க சந்தையோட கட்டுப்பாட்டுலதான் எல்லாமே இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வச்சோம்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் கேட்கலாம்? முதலாளித்துவம்னு சொல்லலாம். கேபிட்டலிசம் இல்லையா? கேபிட்டலிசம். அரசாங்கம் மட்டும்தான் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னா அது கம்யூனிசம். சரியா? ரெண்டு பேருமே கட்டுப்படுத்தலாம்னா அது மிக்சட் எக்கானமி. அப்ப இந்த 3 சித்தாந்தமும் எப்ப பிறந்துச்சு? 3 சித்தாந்தமும் பாத்தீங்கன்னா, இந்த முதல் சித்தாந்தம் ஆல்ரெடி உலகத்துல இருந்த சித்தாந்தம் தான், ஒன்றும் பிறக்கலாம் இல்லை. பூமி உருவாகி மனிதன் தோன்றி பண்டமாற்று முறையில செஞ்சு, பண்டமாற்று முறை காலகட்டத்துல எல்லாம் எங்க அரசாங்கம் பொருளாதாரம் கட்டுப்படுத்துச்சா? கிடையாது. பண்டமாற்று முறையில வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்துச்சமல் நாகரிகமா வச்சுப்போம். சிந்துச்சமல் நாகரிகத்துல ஒரு ஹரப்பாங்கிறது ஒரு வியாபார நகரம். இல்லைன்னா நம்ம வைகை நதிக்கரையில இருக்கக்கூடிய கீழடியா இருக்கட்டும், சரியா, அதுவும் ஒரு வியாபார நகரம் தான். எது வேணா இருக்கட்டும் நான் சொல்றேன். சரியா? அந்த இடத்துல வந்து அரசாங்கம் தான் கட்டுப்படுத்துமா பொருளாதாரத்தை? கிடையாது. சந்தையில ஒருத்தன் கடை போட்டிருக்கானா, எதை வச்சு கடை போட்டிருக்கான்? போன வாரம் எது வியாபாரம் ஓடுன்னு தெரிஞ்சுதான் கடை போட்டிருக்கான் இல்லையா? இன்னைக்கு வந்து கறி நாள் அப்படின்னா என்ன இருக்கும் சந்தையில? நிறைய ஆடு கோழி விற்பாங்க. சரிதானே? அதான் கறி நாள். அப்படி இல்லையா? இல்ல வந்து இதுவே கல்யாணம் காது குத்து அப்படின்னா காய்கறி விலைவாசி அதிகமா இருக்கும். அப்ப அது யாரு கட்டுப்படுத்தலாம்? இல்லை, அதுவாதான் நடக்குது. சந்தையில தேவை இருக்குன்னா அவன் கடைக்காரன் போடுறான், இல்லைன்னா போட மாட்டான். அவ்வளவுதானே. அது பொறுத்து தானே விலைவாசி ஏறும். அதான் நான் முன்னாடி சொன்னேன், வெயில் காலம் வந்துச்சுன்னா இப்ப கரும்பு ஜூஸ் கடை, ஐஸ்கிரீம் கடை எல்லாம் என்ன ஆகும்? தோணும் வரும். இளநீ கடை எல்லாம் அதிகமா வியாபாரம் ஓடும். அப்போ அது இயற்கையிலே இருக்கிறது. இயற்கையல் நேச்சுரலா மனுஷன் வந்து என்ன பண்ணுவான்? ஒரு தேவை இருக்குன்னா அதை வியாபாரம் பண்ணணும், லாபம் பார்க்கணும்னு யோசிச்சு பண்ணுவான். அதுதான் சந்தை. இப்படி வந்து என்னது? தன்னுடைய லாபத்திற்காக ஓடுவது. அப்ப லாபத்துக்காக யார் ஓடுவான்? முதலாளி தான் ஓடுவான். முதலாளி எப்படி ஓடுவான்? முதலாளி அவன் ஓடுனா காசு வந்துடுமா? என்ன வேணும் அவனுக்கு? முதல் போடணும். அப்ப முதல் போட்டு வியாபாரம் செய்வதால் தான் அது என்னது? முதலாளித்துவம் அப்படின்னு. சரியா? முதலுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கேபிட்டல். அது கேபிட்டலிசம். அப்ப இப்படி ஒரு ஆல்ரெடி இருக்கு, இதுதான் உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணாரு? ஒருத்தர் சொன்னாரு. அதனாலதான் அவரை நம்ம எப்படி சொல்றோம்? பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்றோம். சரியா? இப்படி இருக்கும் பட்சத்துல என்ன ஆகுது? எல்லாமே சந்தை தான் கட்டுப்படுத்துதுன்னா இருக்கிறவன்ட்டு தான் நிறைய போய் சேருது, இல்லாதவன் நிறைய போய் சேரல. அப்ப ஏழ்மை, வேலையின்மை போன்ற பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதாவது என்ன? எல்லா வளங்களும் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுதான் பொருளாதாரத்துடைய நோக்கம். புரியுதா? பொருளாதாரம் ஏன் வேணும்? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பொருளாதாரம் ஏன் வேண்டும் என்றால் எல்லாருக்கும் தேவைன்னு ஒண்ணு இருக்கு. சரியா? எல்லாருக்கும் தேவை, அத்தியாவசியம்னு ஒண்ணு இருக்கு. இல்ல, அதுதான் சொன்னேன். உங்களுக்கு நீடுக்கும் வாண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அப்போ நீடுங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிரும். சாப்பாடு, உணவு, உடை அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கு. இப்போ அதுல யாரும் பற்றாக்குறை இல்லை. ஒருத்தங்க சப்போஸ் இங்க வாழ முடியா காட்டுக்குள்ள போனா கூட பொழைச்சிக்கலாம். சரியா? காட்டுக்குள்ள போனா கூட ஒருத்தர் என்ன பண்ணலாம்? யாரோட தேவையெல்லாம் பொழைச்சிக்கலாம். இப்போ வாழ்ந்துங்கிறது நமக்கு என்னது? தேவையை வந்து நம்ம வந்து அத்தியாவசியத்தை தாண்டி தேவை அப்படின்னு வரும்போது தேவைங்கிறதுக்கு லிமிட்டே கிடையாது. ஒருத்தருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது இல்லையா? நம்ம அதுக்கு மேல வேணும் வேணும்னு கேட்டே இருப்பான். அப்ப அவன் அன்லிமிட்டடா கேட்கறான். தேவைங்கிறது அன்லிமிட்டெட், அத்தியாவசியங்கிறது லிமிட்டெட். சரியா? பந்தியில சாப்பாடு போடும்போது அவன் வயிறு நிரம்பினாலும் கேட்டே இருப்பான். வயிறு நிரம்பிச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் போதுன்னு தான் சொல்லுவான். ஏன்னா அதுக்கு மேல உள்ள நுழைக்க முடியாது. கரெக்டானே? அப்ப அது லிமிட்டெட் தான். ஒரு 2000 பேர் சாப்பிட வராங்கன்னா 2000 பேர் இவ்வளவுதான் சாப்பிடுவாங்க. நம்ம என்ன பண்ணிடலாம்? முடிவு பண்ணிட முடியும்.
சரியா? ஆனா அதுவே வந்து என்ன பண்ணுவான், இதுவே வந்து ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், ஐஸ்கிரீம் என்ன பண்ணுவான், ஒரு 4 கப் எடுப்பான். சாப்பாடே எடுத்து பார்சல் கிடையாது. ஐஸ்கிரீம் இருந்தா என்ன பண்ணுவான், சரி வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி 4 கப் வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடணும்னு 4 எடுத்துட்டு போவான். அப்ப அவனுக்கு அது என்னது, அது அது தேவை. அப்ப பத்தாது. கணக்கு போட்டு வச்சோம்னா, பந்தியில வச்சோம்னா என்ன ஆகாது, பத்தாது. புரியுது உங்களுக்கு? அப்ப அன்லிமிட்டடா இருக்கிற பட்சத்துல அப்ப நம்ம என்ன பண்ணணும், பார்த்து பதமா தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஒருத்தனை எல்லாரும் அள்ளிட்டு போயிட்டானா, ஒருத்தனை எல்லாமே அள்ளிட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றது புரியுதா? இப்போ இங்க ஒரு கேக்க வச்சுட்டு, நான் முன்னாடி ஒரு கேக்க வச்சுட்டு எடுத்துக்கங்கப்பா அப்படின்னா, உடனே அஜித் லபக்குன்னு ஒரே ஆள எடுத்து அமுக்கு போயிருவான் அப்படி. அப்ப பின்னாடி வரவனுக்கு என்ன இருக்காது? இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? சரி தப்பு. அப்போ திறமை இருக்கிறவன் பொழைச்சுப்பான், திறமை இல்லாதவன் இல்ல கடைசியில வரவனுக்கு கிடைக்காம போயிடும். அதுதான் சந்தை பொருளாதாரத்துடைய பற்றாக்குறை. அப்ப என்ன பண்ணணும்? நியாயமா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நான் என்ன பண்ணணும்? கரெக்டா 10 பேர் இருக்கியா, 10 பேருக்கு பிரிச்சு ஒவ்வொரு தொண்டு ஆளுக்கு கொடுக்கணும். அப்ப நான் யாரு? நான் தான் அரசாங்கம். இப்படி செய்யக்கூடிய ஒரு நாடு என்ன பொருளாதாரத்தை பின்பற்றும்? அதுதான் கம்யூனிசம். நான் சொல்றது புரியுதா? அதுதான் கம்யூனிசம். இப்படி ஒரு அரசாங்கம் தான் பிரிச்சு கொடுக்கணும் வளங்களை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அந்த சித்தாந்தம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கிச்சு. ஆனா இதுலயும் ஒரு குறை இருக்கு. இதுல என்ன குறை? இப்ப நான் தான் பிரிச்சு கொடுக்குறேன்னா நீங்க எந்திரிச்சே வரமாட்டீங்க. முதல்ல உட்கார்ந்த இடத்துல இருந்தே நோகாம என்ன பண்ணீங்க, சார் எனக்கு சார் அப்படிம்பீங்க. அப்ப நீ எந்திரிக்கவே இல்லைன்னா, எந்த முயற்சியுமே செய்யலைன்னா, அப்ப எல்லாமே நானே செஞ்சுட்டு இருக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? கேக்குன்னு வந்துரும். சரி கேக்கு நம்ம காலையில கண்ணை திறந்தோன்னா கேக்கு முன்னாடி வந்துரும் அப்படின்னா, அப்ப எவனுமே எந்திரிக்கவும் மாட்டான், ஓடவும் மாட்டான். அப்ப பொருளாதாரமே நகரலையே. என்ன சொல்றேன்னு புரியுதா? எந்திரிச்சானுங்கன்னா போய் எல்லாத்தையும் பிடிக்கிறானுங்க. உட்கார்ந்து இருந்தானா நகரவே மாட்டேன்றானுங்க. ஏன்னா நம்ம தட்டுக்கு தானா சோறு வந்துடும் அப்படின்னா என்ன பண்றாங்க, வேலைக்கே போறதில்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன ஆகாது, முயற்சி இருக்காது. முயற்சி இல்லைன்னா என்ன ஆயிரும், எல்லாமே அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிரும், எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம போயிடும். காலம் லாங் டேர்ம்ல டெவலப்மெண்ட் இல்லாம போயிடும். ரிட்டார்ட் ஆயிரும். பொருளாதாரம் என்ன ஆயிரும், ரிட்டார்டு. தேங்கும் பொருளாதாரம் தேக்கத்தை நோக்கும். அதனாலதான் என்னாச்சு, ரெண்டுத்துக்கும் ஒரு விளைவா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னேன். அமெரிக்கா கேபிட்டலிசம் பின்பற்றினால 1928கள்ல என்னாச்சு, பெரும் மந்தம் ஏற்பட்டுச்சு, வீழ்ச்சி. அதே மாதிரி இந்த அரசாங்கம் வந்து ரஷ்யா வந்து இந்த சோவியத் யூனியன், ரஷ்யா கிடையாது, சோவியத் யூனியன் வந்து இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பின்பற்றதுனால 1991 அது வீழ்ச்சி அடைஞ்சு அந்த சோவியத் யூனியன் வந்து 17 நாடுகள் பிரிஞ்சு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. சரியா? 17 நாடுகள் பிரிஞ்சு சுதந்திரம் அடைஞ்சு இப்ப இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய நாடுதான் ரஷ்யாவா இருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த 1928ல ஒரு வீழ்ச்சி கண்ட உடனே அப்பவே சுதாரிச்சுட்டாங்க அமெரிக்கா. என்ன பண்ணிட்டாங்க, சரி ஒன்லி சந்தைன்னு முழுசா விடக்கூடாது, அரசாங்கம்னு இருக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கோடப்படு. சரியா? நடுவுல என்ன இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். எப்பெல்லாம் சந்தை வீழ்ச்சி தொடங்குதோ அப்பெல்லாம் அரசாங்கம் ஹெல்ப் பண்ணணும். புரியுதா? அப்ப அரசாங்கமும் இருக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்ல வராரு. அவர் தான் யாரு, கீன்ஸ்னு ஒரு நபர். அந்த கீன்ஸ் வந்து இது சொன்னதுனால அரசாங்கம் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும். அரசாங்கம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னா அதை நம்ம என்ன சொல்றோம், பேரியல் பொருளாதாரம். பேரியல் ஏன்னா பெரிய லெவல்ல வருகிறது, நாடளவுல பேசுறோம் இல்லையா? நாடளவுல வரும். வீடளவுல பேசும்போது வேலை வாய்ப்பு, ஏழ்மைன்னு வீடளவுல பேச மாட்டோம் இல்லையா? அப்ப சின்னது. பெரிய அளவுல பேசும்போது நம்ம என்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள் உள்ள வருது. நிறைய விஷயம் என்ன வருது, வரி இல்லையா, விலைவாசி ஏற்றம், சரியா, வேலை வாய்ப்பு, நிதி, பிஸ்கல்னா நிதி, இப்படி பெரிய பெரிய விஷயங்கள் வர்றதுனால இந்த பொருளாதாரம் கொஞ்சம் பெருசு. அப்ப இந்த பொருளாதாரத்தை கண்டுபிடிச்சதுனாலதான் அவரை என்ன சொல்றோம், நவீன பொருளாதாரத்தின் தந்தை இல்ல பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை. சரி எப்படி சொன்னாலும் சரிதான், கிங்ஸ் தான் அது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு நபர். சரியா? சரி, இப்ப நான் உங்களுக்கு சொன்னது இப்ப புரிஞ்சிருக்கு. இதுதான் வெரி பேசிக், அடிப்படை புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்ப பெரிய லெவல்ல நம்ம நாடு அளவுல பேசணும். சரியா? we have to speak in perspective of a country. ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை திட்டமிடணும், நாட்டுடைய பொருளாதாரத்தை மேய்க்கணும் அப்படின்னா வீட்டளவுல என்ன பண்ணுவீங்க, சங்கீதா இப்ப வீட்டுல இப்போ 40,000 50,000 சம்பளம் வருதுன்னா, மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல கையில 50,000 காசை வாங்குவீங்க, எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல முடிவு பண்ணுவீங்க. அப்படிதான் எல்லாருமே பண்ணுவோம். மாச சம்பளம் வாங்கணும்னா எப்படி செலவு பண்ணலாம் அந்த 50,000த்தை. அப்பதான் சரி ஓகே 10,000 ரூபாய் வாடகை, சரியா 2,000 கரண்ட் பில்லு, சரியா பையனுக்கு ஃபீஸ் ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, அதை
திட்டமிடுவீங்க, பிளான் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் பட்ஜெட்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆனா பட்ஜெட்டுங்கிறது பணம் இப்போ வீடு அளவுலன்னா அது பணத்தோட மட்டும் முடிஞ்சிடும். வீடு அளவுலன்னா அது பணத்தோட மட்டும் முடிஞ்சிடும். நாடு அளவுலன்னா அது பணத்தோட மட்டும் முடியாது. சரியா? நாடோடனா பணத்தோட மட்டும் முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பணத்தை வச்சு எப்படி நம்ம கரெக்டா எல்லா மக்களுக்கும் போய் சேர்க்கணுங்கிற ஒரு பிளான் பண்ணணும். நான் என்ன சொல்றது புரியுதா? அப்ப பிளான் பண்ணணும். என்ன வேணும்? பிளானிங், திட்டமிடணும். அப்போ பொருளாதாரத்துடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த கோல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்? நல்லா சொல்லுங்க பாப்போம், கிளியரா சொல்லுங்க. எக்கனாமிக்ஸ் உடைய கோல் என்ன? எதுக்கு இந்த 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 சப்ஜெக்ட் படிச்சு தொலைணும் நம்ம? எல்லா வளங்கள் மனிதனுடைய தேவை அன்லிமிட்டெட், வளங்களோ லிமிட்டெட். அப்போ லிமிட்டடான வளங்களை எல்லாருக்கும் போய் சரியா சேர்க்கணும்னா பிளான் பண்ணாம போய் சேர்க்க முடியாது. கரெக்டா? பிளான் பண்ணாம இல்ல சில சட்டத்திட்டங்கள் போடாம சேர்க்க முடியாது. அப்படி நீங்க போட தவறி விட்டீர்களானால் என்ன ஆகும்? ஒருத்தனை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். பலம் இல்லாதவனுக்கு என்ன இருக்காது? குலைக்க முடியாது. புரியுதா? ஒருத்தனை எல்லாத்தையும் அமுக்கிடுவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிடும். நான் என்ன சொல்றது புரியுதா? அப்போ பிளான் பண்ணணும். அப்போ பொருளாதாரத்துடைய நோக்கம் வளங்களை சரியாக போய் மக்களிடம் சேர்க்கணும். அதனாலதான் அதுக்கு பேரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்னு நான் சொன்னேன். சரியா? கரெக்டா பகிர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு வலை, பகிர் வலைன்னு கூட சொல்லலாம். எப்படி மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி கொடுக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே ஒருத்தண்ட போய் அடங்கிருச்சுன்னா ஏழ்மை இருந்தா என்ன ஆகும்? ஏழ்மை இருந்தால் உங்களுக்கு நாட்டில் சட்ட ஒழுங்கு இருக்கா? திருட்டு லஞ்சம் கொலை கொள்ளை எல்லாமே நடக்கும். எந்த நாட்டு யோசிச்சு பாரு, எல்லாருக்கிட்டையுமே பணம் இருக்குன்னா எவனாவது கொள்ளை அடிப்பானா? கொள்ளை அடிக்கும் போது கொலை செய்வானா? நான் சொல்றது விளங்குதா? யார் பணம் ஒருத்தருக்கு இல்லாத நாட்டை நீங்க வளர்ந்த நாடுகளை பாருங்களேன். வளர்ந்த நாடுகள்ல கொள்ளைங்கிறது யார் செய்யறா? ஒரு கொள்ளையோ செய்யறவன் யாரு? அக்கௌண்ட்ல ஒரு 20 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சுதான் போய் கொள்ளையும் செய்யறானா? சட்ட ஒழுங்கு கெடுவது யாரால்? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பொறுமையா சொல்லுங்க. சட்ட ஒழுங்கு கெடுவது யாரால்? லா அண்ட் ஆர்டர் கெட்டு போறது யாரால? என்ன சுகனேஸ்வரன்? யாருக்கெல்லாம் அந்த அத்தியாவசியமும் தேவையும் சரியா, மொத்தத்துல அவனுக்கு தேவையான அவனுக்கு கிடைக்கல அப்படின்றவன் தான் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி செய்வான். படிக்காதவன் தான் இந்த மாதிரி செய்வான். சரியா? படிக்காதவன் தான் உள்ள ஜெயில போய் உட்கார்ந்தா 3 வேளை சோறு வந்துருக்கு, நமக்கு இருக்கிற இடம் கிடைச்சது இல்ல. இங்க இருந்தா நான் ரோட்டு கீழே படுக்கணும், பாலத்து கீழே படுத்து கிடக்கணும். அங்க போனாவது கூரைக்குள்ள உள்ள உட்கார்ந்து இருக்கலாம். அப்படி அவன் நினைப்பான்ல. இதை நீங்க நினைப்பீங்களா? நம்ம ரோட்டு கீழே படுத்து கிடக்கிறோம், இல்ல வீட்டுல இருக்கோம், நம்ம இருக்கிற இடத்த விட்டு நம்ம என்ன பண்ணா நம்ம அதுபடி நல்லா வாழ்றோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம போகணும்னு நினைக்க மாட்டோம். அப்போ நீ பொருளாதாரத்தை ஒழுங்கா செய்யல அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொண்டு போய் நீ சேர்க்கல அப்படின்னா, இல்ல வேற எப்படி சொல்லலாம், நீ ஒழுங்கா பிளான் பண்ணலைன்னா போனாடு வீழ்ச்சியில போய் சந்திக்கும். போனாடு வீழ்ந்துடும், வீழ்ச்சி அடையும். அப்ப லா அண்ட் ஆர்டர் அப்புறம் நாடே அந்த 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 பிளானிங்ல தான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நீங்க நல்லா பாருங்களேன், எந்த நாட்டுல எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய கலவரம் இல்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, திருட்டு கொள்ளை இல்ல நிறைய சம்பவம் நடக்கிறச்ச அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒழுங்கா அந்த நாடு இந்த பொருளாதார செயல தான் இருக்கும். நான் சொல்றது விளங்குதா? இப்ப தமிழ்நாடு சரியா பொருளாதாரத்தை பிளான் பண்ணிருக்கு. உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம். இப்ப ஒரு 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 11 மணி 12 மணிக்கு கூட நீங்க நிம்மதியா என்ன பண்ண முடியும்? ஒரு ரோட்ல நடந்து போலாம், பிளான் பண்ணி. புரியுது நான் சொல்றது? ரோட்ல நடந்து போலாம், நிம்மதியா போலாம் நம்ம. சரியா? ஏன்னா இருந்தாலும் பயம் இருக்கும். சரி, ஆனா சான்சஸ் ரொம்ப கம்மி. 12 1 மணி வரைக்கும் கோயம்புத்தூர்ல 2 மணிக்கு பஜ்ஜி கடை போட்டிருக்கான். சென்னையில எல்லாம் நைட்டு 3 மணிக்கு பிரியாணியே கிடைக்கும். பிரியாணி கடை 3 மணி பிரியாணி கடை இருக்கு சென்னையில. நான் சொல்ற புரியுதா? அப்போ அந்த அளவுக்குன்னா அது சேஃபஸ்டான ஏரியா. ஏன்னா எவ்வளவு திருட்டுனா மாட்டினா என்ன ஆகும்? அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது திருடுனா நம்மளை பிடிச்சிருவாங்கிற பயத்தினால அங்க கொள்ள நடக்கலன்னு இல்ல. எல்லார் கையிலயுமே என்னது பணம் இருக்குங்கிறதுனாலதான் அங்க என்ன ஆகல, கொலை கொள்ளை நடக்கல. மாட்டிப்போங்கிறதுனாலதான் கொள்ளை நடக்காம இருக்கா? அப்படி கிடையாது. சரியா? அவனுக்கு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவனுக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்போ இல்ல அவனுக்கு தேவையானது அவனே பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு அரசாங்கம் எதுவும் செஞ்சு கொடுத்துருக்கு. என்ன அப்ப சில மாநிலங்கள்லாம் இருக்கு இந்தியாவில 6 மணிக்கு மேலேயே நீங்க வெளில போக முடியாது. சரியா? அந்த ஊருக்காரங்களே உங்களை என்ன பண்ணிடுவாங்க? ஆமா, எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க? உருவிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஊர்லாம் இருக்கு, நாடுலாம் இருக்கு, மாநிலம்லாம் இருக்கு. சரியா? ரோட்ல போக முடியாது. அப்படிலாம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்கு. நான் சொல்றது விளங்குதா? அப்ப அந்த மாதிரி மாநிலங்கள் ஏன்? ஏன்னா அந்த மாநிலத்துல சரியா பொருளாதாரம். அப்போ பொருளாதாரத்தோட நோக்கம் புரிஞ்சிருக்கும். அப்போ என்ன முக்கியம் சொல்ல பார்ப்போம்?
பிளானிங் முக்கியம். திட்டமிடலைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, பொருளாதாரத்தை நீங்க சரி வர கொண்டு போக முடியாது. ஓகேவா? வாட் இஸ் த கோல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்? பிளானிங். சரியா? சரி. இப்போ இந்தியா வந்து பிரிட்டிஷ் இந்தியாவா இருந்தபோது அப்போ அவன் இந்தியாவை நம்ம ஆட்சி பண்ணான் இல்லையா, அப்போ பிளான் பண்ணிருப்பான்ல. கரெக்ட், பிளான் பண்ணான். அவனுடைய பிளான்ல என்ன இருந்தது அப்படின்னா, அவனுடைய பிளான் மக்களுக்கு போய் தேவையானதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவனுடைய பிளான் இல்லை. வெள்ளக்கார கிழக்கிந்திய கம்பெனியோ இல்ல பிரிட்டிஷ் நாடு இருந்தபோது மக்களுக்கு தேவையானதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா அவனுடைய கோலா இருந்தது கிடையாது. அவன் நாட்டுக்கு இங்கிருந்து செல்வத்தை எப்படி எடுத்துட்டு போலாங்கிறதா கோலா இருந்தது. நான் முன்ன சொன்னேன், அதான் சுரண்டி இருக்கான். இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை என்ன பண்ணிருக்கான், இங்கிருந்து எடுத்து மக்களுக்கு கொடுத்தாதானே மக்களுக்கு எல்லாமே போய் சேரும். ஆனா அப்படி பண்ணல. என்ன வைரத்தை எடுத்துட்டு போலாம், இங்கிருந்து என்ன செல்வத்தை எடுத்துட்டு போலாம், இல்ல இந்த ஊர்ல எப்படி நம்ம புனைக்கலாம் விற்கலாம் அப்படின்னு அவன் லாபம் பண்ணணுங்கிறதுக்காக தான். அதாவது அரசாங்கம் மக்களுடைய நலன் அரசாங்கம் கிடையாது. இட் இஸ் நாட் அ வெல்ஃபேர் ஸ்டேட். சரியா? மக்கள் நலன் விரும்பும் அரசாங்கம் அல்ல. இப்போ 1947க்கு முன்னாடி மக்கள் நலன் விரும்பும் அரசாங்கம் ஆக இல்லை. அது லாபத்தை மட்டுமே எண்ணி இருக்கக்கூடிய அல்லது வெள்ளைக்காரனுடைய நலனை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு அரசாங்கமா இருந்தது. அதனாலதான் என்னாச்சுன்னா செல்வ அழிப்பு கோட்பாடுன்னு வந்துச்சு. என்னாச்சு? செல்வ அழிப்பு கோட்பாடு, ட்ரெயின் வெல்த் தியரி அப்படின்ற ஒரு கோட்பாடு இருந்தது. இந்த கோட்பாடை முதல்ல சொன்னது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு ஒருத்தர் தான் சொல்றாரு. தாதாபாய் நவ்ரோஜி என்ற நபர் சொல்கிறார். என்ன சார் செல்வ அழிப்பு கோட்பாடுனா, அந்த வெள்ளக்கார வந்தான்னு சொல்லி நம்ம ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தோம்ல, 1757 வச்சுப்போம். சரியா? அந்த பானிபட் போர்ல இருந்து, பானிபட் போரே ஒரு பெரிய கொள்ளைதான். இந்த பானிபட் 1757 இந்த ராபர்ட் கிளை வந்து அந்த பானிபட்ன்றேன் சாரி பிளாசிபோர். சரியா? பிளாசிபோர்ல வந்து என்னது, அதுல சிராஜுத்தௌலா வீழ்த்தினதுக்கு அப்புறம் அந்த பிளாசிங்கிற ஊரு, பழசிங்கிற ஒரு பழந்தோட்டம், சரி மாந்தோட்டம். சரியா? அந்த மாந்தோட்டத்தில் அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தரே கொள்ளை அடிச்சுட்டு போய் செட்டில் ஆயிட்டாரு கிளைவ். அன்னைக்கு ஒரு போர்லயே அவர் வந்து அது வரைக்கும் ஒரு ஜஸ்ட் குரூப் ஃபார் சர்வெண்டா இருந்து ஆரம்பிச்சு ஒரு கவர்னரா போய், அதுக்கப்புறம் இங்கிலாந்து நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு டாப் 10 பணக்காரர்கள் ஒருத்தர் வந்துட்டாரு. அவ்வளவு கொள்ளடிச்சிருக்காரு இந்த போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம். அதுவும் திருட்டுத்தனமான அந்த போர் தான், நேர்மையா ஜெயிக்கல அந்த போர்ல அவர், இல்லையா? சூழ்ச்சி செய்துதான் அந்த போர்ல ஜெயிச்சிருப்பாரு. எந்த போர்ல? பிளாசி போர்ல. இப்போ அப்பையில இருந்து ஆரம்பிச்சு, சரியா, 1947 வரைக்கும் 1947 வரைக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரம் கிராஃப் எப்படி இருந்ததுன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இப்படி இறங்கிருச்சு. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். உதாரணத்துக்கு இங்க நம்ம கிட்ட அப்போ 1957 முகலாயர்கள் இருந்த போது நம்ம கையில ஒரு 50 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே. நம்ம இந்தியாவுடைய சொத்து 50 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து என்ன ஆயிடுச்சு, 5 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டான், கொண்டாந்துட்டான். நான் சொல்ற புரியுது? 45 கோடி ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா திருடிட்டு போயிட்டான். அப்ப என்ன ஆகும், இந்தியாவுடைய கிராஃப் கீழே இறங்கிருமா? அப்போ இந்த மாதிரி செல்வத்தை அழித்ததால் இதுக்கு பேர் என்ன, ட்ரெயின் வெல்த், செல்வ அழிப்பு கோட்பாடு. இது லாங் டேர்ம்ல நமக்கு தெரியாது. லாங் டேர்ம்ல இருக்கும்போது இந்தியாவில வந்து நல்லா ரோடு போடுறான், ட்ரெயின் போடுறான், எல்லாமே நல்லதானே செஞ்சுட்டு இருக்கோம். வெள்ளக்கார துறை அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது என்ன ஒரு ஓவர் நைட்ல செஞ்சாதான் மாட்டிப்போம். அவன் ஓவர் நைட்ல செய்யல, கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருக்கா, உங்களுக்கு என்ன பண்ணாது தெரியாது. இப்பயுமே அப்படித்தான். இப்போ உங்களுக்கு இப்ப நீங்க இருக்கக்கூடிய ஒரு 10 வருஷம் இருக்கீங்க. இந்த 10 வருஷத்துல உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு 10 வருஷமா, உங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சு 10 வருஷமா, இப்ப நாடு முன்னேற்றத்துல இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு சாமானியனா நீங்க இந்த ஃபேக்டர் ஃபிகர் எல்லாம் படிக்கல, நீங்க இந்த மாதிரி எல்லாம் யாரும் கிளாஸ் நடத்தல. சரியா? நாடு முன்னேறதா இல்லையாங்கிறதே ஒரு சாமானியன், நீங்க சாமானியன் தானே, உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? வாய்ப்பே இல்லை இல்லையா? நீங்க டெய்லி நீங்க அன்றாட உங்க வாழ்க்கை என்ன வாழ்க்கையோ, சந்தைக்கு போவீங்க, காய்கறி வாங்குவீங்க, வேலைக்கு போவீங்க, சம்பளம் வாங்குவீங்க, புரியுதா? அதுக்கப்புறம் மறுபடியும் சந்தைக்கு போவீங்க, காய்கறி வாங்கி சமைப்பீங்க, வேலைக்கு போவீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஊர் சுத்துவீங்க. இவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கை. சரியா? அப்போ அப்படிதானே, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா? வருஷத்துக்கு 2 முறை எங்கேயாவது எங்க ஜாலியா டூருக்கு போலாம். வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும். இதுல நீங்க பொருளாதாரத்தை பத்தி எல்லாம் எப்படி நீங்க தெரிஞ்சுக்க முடியும்? அதிகபட்சமா என்னது, என்ன பெட்ரோல் விலை ஏறி போச்சு, காய்கறி விலை ஏறி போச்சு, என்னடா நான் இருக்கும் போது காய்கறி விலை எவ்வளவு, தங்க விலை ஏறி போச்சு அப்படின்றது இது உங்களுடைய பேச்சே இவ்வளவுதான் இருக்கும். நாடு எப்படி போகுது, வேலை வாய்ப்பு இருக்கா நாட்டுல,
அப்படின்றதெல்லாம் நியூஸ் படிச்சாதான் தெரியும், படிக்காதவனுக்கு தெரியாது. ஆனா அந்த காலத்துல அந்த வாய்ப்புகள் இல்லை இல்லையா? அப்போ அவன் பொறுமையா 6 அமர உட்கார்ந்து சுரண்டிருக்கான். 6 அமர உட்கார்ந்து என்ன பண்ணிருக்கான், சுரண்டதுனால அந்த வீழ்ச்சி அடைஞ்சதே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியல. அப்போ இந்திய மக்களுக்கு முதல்ல சொன்னது யாரு? தாதாபாய் நௌரோஜி. அப்படி சொன்னதாலதான் அப்போ இவனுடைய ஆட்சி ஒரு சீர்கேடான ஆட்சி. யாருடைய ஆட்சி? பிரிட்டிஷோடைய ஆட்சி சீர்கேடான ஆட்சி. அப்ப நமக்கு தேவையான ஆட்சி நாமே அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பேர் தான் சுதந்திரம். அப்ப சுதந்திரம்னு ஒண்ணு தேவை, இவன் ஒழுங்கான ஆட்சி செய்யல அப்படின்னு ஒரு சுதந்திரம். இப்போ இந்தியா சுதந்திரம் அடையணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன காரணம்? இப்ப நீங்க சொல்றீங்க, வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை இப்படி எல்லாம் இருக்கு, நாட்டை கொள்ளையடிச்சிட்டான் அப்படின்னு வந்து நீங்க சொல்லலைன்னா மக்களை எப்படி நீங்க திரட்டுவீங்க? என்ன காரணத்துக்காக நீங்க வந்து வெள்ளைக்கார வெளியில போன்னு சொல்லுவீங்க? ஏதோ ஒரு காரணம் வேணும்ல. இப்ப அவங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணியிருந்தானா இங்க மக்கள் இது பண்ண போறாங்க. அப்போ ஒரு காரணம் வேணும். இந்தியாவுல சுதந்திர போராட்டம் ஒண்ணு நடந்துச்சுலமா, அந்த சுதந்திர போராட்டம் நடந்ததற்கான காரணம் என்ன? ஏன் வெளிநாட்டுக்கார வந்து இங்க ஆட்சி பண்ண கூடாதா? இந்திய வரலாறே அப்படித்தான். எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க இந்தியாவுல. இந்தியாவோட ஒட்டுமொத்த 2000 வருஷம் வரலாறு அப்படித்தான். இந்தியாவுல முதல்ல யாருமே இல்லை. எல்லாருமே முதல்ல என்னது 70,000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே வெளியூர்ல இருந்து வந்தாங்க, இங்க செட்டில் ஆனவங்க தான். சரியா? திராவிடர்களா இருக்கட்டும், ஆரியர்களா இருக்கட்டும், சரி எல்லாருமே வெளியூர்கார வந்து இங்க செட்டில் ஆகி வியாபாரம் என்னது சைனாக்கார வந்து ஆட்சி பண்ணிருக்கிறான். புரியுதா? பாரசீகத்துக்கார ஆட்சி பண்ணிருக்கான். இங்க கிரேக்க நாட்டு அலெக்சாண்டரும் இந்தியாவுக்கு படையெடுத்து இருக்கான். எல்லாம் வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆட்சி பண்ணிருக்காங்க. துருக்கி நாட்டுக்கார வந்திருக்கிறான். எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க. சரியா? நான் கேட்கறது இப்ப இப்ப இவங்களா இவங்க மேல இல்லாத ஒரு விஷயம் வெள்ளைக்காரனுக்கு மட்டும் ஏன் எல்லா நாடே சேர்ந்து அவனை வெள்ளைக்காரத்துக்கு பிளான் பண்ணாங்க? அப்ப அவங்க எல்லாம் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறான். யாரு? வெள்ளைக்காரன் என்ன பண்ணிருக்கான்? செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருக்கான். அப்போ சுதந்திர போராட்டத்துக்கு மிக அடிப்படையான ஒரு விஷயமே என்ன? சுரண்டல். நீங்க ஏன் சொன்ன வெள்ளைக்காரன் ஏன் இப்ப நீங்க கேக்குறீங்க, வெள்ளைக்காரன் இந்தியா விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏன் போகணும்? அவன் நல்லா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். எல்லா வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கானே, ஸ்கூலுக்கால தான் திறந்து விடுறானே, சதி ஒழிச்சிருக்கானே, பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கானே, இப்படி நீங்க சொன்னீங்கன்னா இப்ப எவனாவது போராட்டத்துக்கு எவனா இறங்கி வருவானா? வரமாட்டான். அவன் நல்லா ஆட்சி பண்றான், அவனுக்கு ஏன்டா நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுருவீங்க. அப்ப காரணம் இல்லைன்னா என்ன? அப்ப காரணமே என்ன? வெள்ளைக்காரன் வேண்டாம் அப்படின்றது காரணமே அவன் சுரண்டினான் நாட்டை என்பதுதான் காரணம். அப்ப அதை முதல்ல சொன்னது தாதாபாய் நௌரோஜி தான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சுரண்டலை அறிந்தவர்கள் சரியா என்ன பண்றாங்க அப்படின்னா, சுரண்டலை அறிந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் எடுக்கிறாங்க. இந்தியாவுக்கு பிளான் பண்ணாதான் நம்ம வந்து கரெக்டா வளங்களை பிரிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் எடுக்கிறாங்க. சோ இப்ப பிளானிங், அப்ப பிளானிங் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். சரியா? பிளானிங். அப்போ 1947க்கு அப்புறம் வந்தது இந்தியாவுடைய 5 ஆண்டு திட்டங்கள், 5 இயர் பிளான். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிளான் பண்ணுவாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம், சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பிளான் பண்ணியிருக்காங்க சில பேர். சுதந்திரம் அடைஞ்சா நம்ம இந்த மாதிரிதான் இந்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அதை என்ன சொல்லி படிக்கிறோம்? ஹிஸ்டரி ஆஃப் பிளானிங் படிக்கிறோம். திட்டமிடுதலின் வரலாறு. ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி சில பேர் பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல பிளான் பண்றது, வளங்களை சரியா பிரிச்சு கொடுக்கறது யாரு? அரசாங்கம் தான். அப்போ இது அரசாங்கம் தான் பிரிச்சு கொடுக்கணும்னா கண்டிப்பா அப்போ இந்த திட்டம் பிளான் பண்ணணும் அப்படின்ற ஐடியா, பிளான் பண்ணணுங்கிற ஐடியாவை யாரு கொண்டு வந்திருப்பா? கம்யூனிசம் தான் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா கம்யூனிசம் என்பதுதான் அரசாங்கத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம். அப்ப கம்யூனிச சித்தாந்தம்னா முதல்ல இதை கொண்டாந்துருக்கும். அப்ப எந்த நாட்டுல பிளான் பண்ணிருப்பாங்க? ரஷ்யா. அப்ப முதல்ல பிளானிங் செய்த நாடு எது? திட்டமிட்டு பொருளாதாரத்தை நகர்த்த வேண்டும் என்று சொன்ன நாடு எது? கூறிய நாடு எது? ரஷ்யா. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? திட்டமிடுறது யார் திட்டமிடுவா? முதலாளிகள் தான் உட்காந்து திட்டமிடுவாங்களா? முதலாளிகள் திட்டமிட மாட்டாங்க, அரசாங்கம் தான் திட்டமிடணும். சரி, மக்கள் இப்போ ஒரு 50% மக்களுக்கு சரியா போய் சாப்பாடு போய் சேரல, அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இவங்க எல்லாத்தையும் நம்ம சாப்பாடு 3 வேளை உங்களுக்கு சாப்பாடு போடணும். சரியா? இப்போ இப்படி பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில ஒரு சர்வே எடுக்கிறோம். சர்வே எடுத்த உடனே குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு, நியூட்ரிஷன் டெபிஷியன்சி இருக்கு, மக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற, கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரல அப்படின்னு சொல்லி ஒரு பிளான், ஒரு விஷயம் தகவல் தெரிய வருதுன்னு ஒரு நல்ல அரசர் என்ன பண்ணணும்? ஓகே, அப்ப அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரணும். அப்ப குழந்தைங்களுக்கு எப்படி போய் சேர்க்கணும் அரசாங்கம்? ரைட். அப்ப கவர்மெண்ட் இது யாருக்கு இருக்கு? நலிவடைந்த மக்களுக்கு தான். சரியா? நலிவடைந்த மக்களுக்கு தான் இது இருக்கும். சரியா? பணக்காரன் வீட்டு பிள்ளைக்கு வந்து என்ன இருக்காது, அதனால கொழுப்பு மட்டும் தான் இருக்கும். அப்படிதானே? அப்ப நலிவடைந்த குழந்தை, நலிவடைந்த வீட்டுல தான் எலும்பு தோலுமா இருக்கும்.
அப்ப என்ன பண்ணலாம்? சரி, அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல காலை உணவு கொடுக்கலாம். சரியா? பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு தெம்ப வேலை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப என்ன, அது ஊட்டச்சத்து குறைபாடு நம்ம என்ன பண்றோம்? குறைக்கிறோம். முட்டை ஏன் கொடுக்குறோம்? முட்டை என்னது? ஈஸி சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். புரதம் ஈஸியா போய் சேர்க்கறதுக்காக தான் முட்டை கொடுக்கறது. முட்டைனாலே புரதம் தானே. பாடி பில்டிங்கே முட்டை தான் சாப்பிடுவாங்க. அப்ப குழந்தைகளுக்கு முட்டை கொடுக்கலாம். அப்போ புரிஞ்சு அவங்களுக்கு. இப்ப பிளான் பண்ணி இப்ப இந்த குறையை தீர்த்துனாங்களா? அப்ப இதுக்கு எவ்வளவு செலவாகும்? சரி, எல்லாருக்கும் சோறு போடணும்னா சரி, இப்ப ஒரு 500 கோடி ரூபா ஆகும் வருஷம். ஓ ரைட். அப்ப 500 கோடியே ஒதுக்கு. அப்ப பிளான் பண்ணிருக்காங்க. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு பேரு தான் என்னது? பிளானிங். அப்ப இதை பிளான் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ணுவாங்க. இதுதான் பேரியல் பொருளாதாரம். நீ புரியும் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி பிளான் பண்றது யார் பண்ணுவோம்? அரசாங்கம் தான் பண்ணும். அப்ப எந்த நாடு முதல்ல இந்த பிளானிங் திட்டமிட்டு கொண்டாந்து இருக்கும்? ரஷ்யா. ஏன்னா அதுதானே முதல் கம்யூனிஸ்ட் நாடு. போன காலத்துல சொன்னேன், 1917 தான் அக்டோபர் புரட்சின்னு ஒண்ணு செய்து நிக்கோலஸ்ங்கிற மன்னனை கொண்டு விளாடிமிர் லெனின் அப்படின்ற ஒரு நபர் ரஷ்யால கார்ல் மார்க்ஸோட சித்தாந்தத்தை அமல்படுத்தினாரு. ஏன்னா கார்ல் மார்க்ஸ் புக் எழுதிச்சுட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அவரெல்லாம் ஒண்ணும் அவர் போராட்டம் புரட்சி எல்லாம் பண்ணல. அவர் வெறும் புக் எழுதினாரு, அவ்வளவுதான். ஒரு யோசிச்சு ஆஹா இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு புக் எழுதினாரு. அதை பிராக்டிக்கலா கொண்டு வந்தது யாரு? லெனின் தான். லெனின் என்கின்ற அதிபர், ரஷ்ய அதிபர் தான் கொண்டாடுறாரு. புரியுதா? அதுதான் அவர் ஆரம்பிச்ச கட்சி தான் சிகப்பு கட்சி. சிகப்பு சட்டை, சிகப்பு கட்சி, சிகப்பு வணக்கம், சிகப்புன்னு. இப்பயுமே கம்யூனிசத்துடைய கொடி என்னதான் சிகப்பு. கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்கு. சரியா? சிபிஐ பார்ட்டின்னு சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அதோட கட்சி கொடி பாருங்க. கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி பாத்தீங்களா? என்னது? கதிர் அறிவாலும் சுத்திலும். இப்ப அது எதுக்கு கதிர் அறிவாலும் சுத்தி வச்சிருக்காங்க? வரவணலுக்கு தலையிலே ஒண்ணு போடணும்னா இல்ல, உழைப்பாளர்களுடைய அடையாளம், வேர்வையின் அடையாளம் சிகப்பு. அதனால சிகப்புங்கிறது தான் என்னது? உழைப்பாளர்கள், தொழிலாளிகளுக்கு. அதனாலதான் சிகப்புன்னு வந்தது. நான் சொல்ற புரியுதா? தமிழ்நாட்டுல இந்தியாவில கம்யூனிசம்ங்கிறது சிபிஐங்கிற ஒரு கட்சி நடத்திட்டு. சரியா? ரைட், ஓகே. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட். அப்போ இதெல்லாம் ஆரம்பிச்சது அந்த அக்டோபர் புரட்சியில தான். இப்போ வரும். அப்ப இந்த மாதிரி ரஷ்யால செஞ்சுட்டு இருக்கும்போது இந்தியாவிலுமே நம்மளும் இந்த மாதிரி செய்யணும்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி முதல்ல சொன்னது யாருன்னா, எழுதிக்க, இங்கதான் ஆரம்பிக்குது. எஸ் விஸ்வேஸ்வராயா. எம் விஸ்வேஸ்வராயா. மைசூருடைய திவானா இருந்தவர். 1934 எம் விஸ்வேஸ்வராயா. மைசூரின் திவானாக இருந்தவர். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு புத்தகம் எழுதினார். இந்தியாவுடைய திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு ஒரு புக் எழுதினார். பிளான்ட் எக்கனாமி இன் இந்தியா. இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற புத்தகத்தை எழுதினார். சரியா? இவருடைய திட்டம் எத்தனை வருஷத்துக்கான திட்டம் என்றால் 10 ஆண்டுகளுக்கான திட்டம். பிளான் பண்ண ஒரு இயர் வேணும்ல. 5 வருஷத்துக்கா, 10 வருஷத்துக்கா, 5 வருஷம், 10 வருஷத்துக்கான திட்டம். மறந்துடாதீங்க. இந்த திட்டத்துல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை விவசாயத்திலிருந்து தொழிற்சாலையா மாற்றணும்ன்றது அவருடைய பிளானா இருந்தது. அவருடைய பிளான் என்ன? தொழிலாளிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை செய்யும் வர்க்கம் இருக்கிற தொழிலாளர் சமூகத்தை விவசாயத்திலிருந்து தொழிற்சாலைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்றாரு. அப்புறம் இந்தியாவுடைய வருமானத்தை, தேசிய வருமானத்தை இரட்டிப்பாக்கணும். 10 வருஷத்துல டபுள் ஆக்கணுங்கிறது அவருடைய பிளான். 50,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தா இப்போ அடுத்த 10 வருஷத்துக்குள்ள 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்றதான் பிளான். சொல்றது புரியுதா? 2 கோல் தான். தேசிய வருமானத்தை இரட்டிப்பாக்கணும். எத்தனை வருஷத்துக்குள்ள? 10 வருஷத்துக்குள்ள. அப்போ இங்க ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? தேசிய வருமானம். அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளுங்க, ஒண்ணு இல்ல. இப்போ இது மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரம். வீட்டு பொருளாதாரத்துல மைக்ரோல என்ன பேசுவோம்? ஹவுஸ் இன்கம்.
வீட்டு வருமானம் அப்படின்றது வீட்டுக்கு என்னென்ன வருமானம் வருதோ அதெல்லாம் மைக்ரோ. மேக்ரோல நாட்டுடைய வருமானம். ஏன்னா பிளான் வெறும் நீங்க வாயில மட்டும் சொல்ல முடியாதா? சுட்டா ஓகேவா? நாட்டுக்கிட்ட பணம் இருந்தா தான் நீங்க சரி செய்ய முடியும். பணம் இல்லாம பிளான் பண்ண என்ன பிரயோஜனம்? பிளான் பண்ண கையில பணம் வேணும்ல. அப்ப நாட்டு கையில என்ன வேணும்? வருமானம். நாட்டுக்கு ஒரு வருமானம் வேணும். கஜானான்னு ஒண்ணு இருக்கணும். அரசு கஜானான்னு இருக்கணும். அந்த அரசு கஜானா வச்சுதான் எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? அப்ப அந்த அரசு கஜானால இருக்கக்கூடிய பணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? தேசிய வருமானம். புரியுதா? அதை என்ன பண்ணணுமா? டபுள் ஆக்கணுமா? அப்போ இந்தியாவுல திட்டமிடுதலின் தந்தை அப்படின்னு சொன்னா ஃபாதர்னா யார சொல்லுவீங்க? ஏன் அப்படி சொல்லுவீங்க? ஏன்னா இவர் தான் முதல்ல இந்தியாவுக்கு ஒரு பிளான போடுறாரு. யார் தெரியுமா இந்த விஸ்வேஸ்வராயா? ரஜினி கூட ஒரு படம் நடிச்சாரு. ஒரு டேம் கட்டுவாரு. லிங்கான்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அது ஆக்சுவலா ஒரு 50% உண்மையான கதை அது. சரியா? அந்த கதை லிங்கான்னு ஒரு படம் வந்தது இல்லையா? அந்த லிங்காங்கிற படம் இவர் அடிப்படையில போன படம் தான். சரியா? திவான் அப்படின்னா சிஎம்னு அர்த்தம். மைசூருடைய திவானா இருந்திருக்கிறார். அந்த காலத்துல சிஎம் போஸ்டுக்கு பேர் திவான். சரியா? சரி, அடுத்தது ஃபிக்கை ப்ரொபோசல். அடுத்தது ஃபிக்கை ப்ரொபோசல். FICCI. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன? திட்டமிடுதலின் வரலாறு இல்லையா? ஃபிக்கை அப்படின்னா என்ன? ஃபிக்கைனா எழுதிக்கு. ஃபிக்கை அப்படின்றது அது ஒரு கூட்டமைப்பு. சரியா? இப்பயும் இருக்கு. ஃபிக்கைங்கிறது பாத்தீங்கன்னா இப்பயும் கூட்டமைப்பா இருக்கு ஃபிக்கை. சரியா? ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஒரு தொழில் இந்த பிசினஸ்காரங்க எல்லாம் ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க. ஒரு கிளப் மாதிரி இது. சரியா? இதை உருவாக்குனது யாருன்னா பிர்லா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய டாடா பிர்லாவான்னு சொல்லுவாங்கல்ல. டாடா வேற, பிர்லா வேற. பிர்லா என்பவர் தான் இதை உருவாக்குனாரு 1927. சரியா? ஃபிக்கை. அந்த ஃபிக்கை அப்படின்ற ஃபிக்கைனா என்ன? பிசினஸ் பண்றவங்களுடைய ஒரு கூட்டமைப்பு, ஆர்கனைசேஷன். அவங்க பிளான் பண்றாங்க. சரியா? அடுத்து எப்படி இருக்கும் இந்தியா அப்படின்னு பிளான் பண்றாங்க. சரியா? இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தேசிய ஆணையம் இருக்கணும். பிளான் பண்றதுக்குன்னு ஒரு என்ன இருக்கணும்? இந்தியாவிற்கு ஒரு ஆணையம் இருக்கணும். புரியுதா? இந்தியாவிற்கு ஆணையம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதோடைய வருஷம் என்னதான்? 1934 தான். சரி, என்ன சொல்றாங்க? இந்தியாவிற்குன்னு ஒரு தேசிய ஆணையம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது 1938. 1938. 1938ல தேசிய திட்டக்குழுன்னு உருவாக்குனாங்க. நேஷனல் பிளானிங் கமிட்டி. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க, கமிட்டி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் கமிஷன். பவர் எப்படி அதிகமா வரும்னா ஃபர்ஸ்ட் கமிட்டி, குழு, அதுக்கப்புறம் தான் ஆணையம், கமிஷன். அப்போ கமிஷன் பெருசா, கமிட்டி பெருசா? கமிஷன் பெருசு, கமிட்டி அதோட சின்னது. புரியுதா? அப்ப நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. தேசிய திட்ட குழு. சரியா? இந்தியாவிலேயே உருவாக்குறாங்க. இதை உருவாக்குனது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கும் பொழுது சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்குறாரு. சுபாஷ் SC போஸ் உருவாக்கி இந்த என்பிசினா தேசிய திட்டக்குழுவுடைய தலைவராக நேருவை நியமிக்கிறார். ஜவஹர்லால் நேருவை இந்த திட்டக்குழுவுடைய தலைவராக நேருவை நியமிக்கிறார். ஏன்னா பிளான் பண்ணா அதுக்கு ஒரு குழு இருக்கணும்லப்பா. அந்த குழு தான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப சொன்னேன் இல்லையா, இப்ப காலை உணவை கொண்டு வரணும்னா
இப்ப ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கா, மக்கள்கிட்ட பணம் இருக்கா அப்படின்றா நீங்க ஃபர்ஸ்ட் சர்வே எடுத்தா தானே எனக்கு தெரியும். சர்வே எடுக்காம உட்காந்துனீங்கன்னா எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்? அப்ப அதை சர்வே எடுக்கிறது, இதுக்கு என்ன என்ன திட்டம் போடலாம், பிளான் பண்ணணும்ல. அப்ப அதுக்கெல்லாம் ஒரு குழு இருந்ததுன்னு செய்யணும். ஃபுல் டைம் ஒருத்தங்க இருந்தாதான் செய்ய முடியும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க. யாரு? ஃபிக்கை முதல்ல சொல்றாங்க. அதை மனசில் வைத்து காங்கிரஸுடைய தலைவராக இருந்த சுபாஷ் சந்திர போஸ் ஒரு குழுவை உருவாக்குறாரு. அந்த குழு உருவாக்கி அதுக்கு தலைவராக நேருவை போடுறாரு, ஜவஹர்லால் நேருவை போடுறாரு. சரியா? அடுத்தது பாம்பே திட்டம் 1944. பாம்பே திட்டம். பாம்பே திட்டம் பாம்பே திட்டம்ங்கிறது 8 தொழில் அதிபர்கள், எத்தனை? 8 தொழில் அதிபர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு திட்டம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு திட்டம். இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு திட்டம் அப்படின்னு கொண்டாந்தாங்க. எத்தனை பேரு? 8. அதுல இப்ப இருக்கக்கூடிய டாடா, பிர்லா, சரியா, இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. தலால் எழுதிக்க, இந்த ஒரு 4-5 பேர் எழுதிக்க. டாடா, பிர்லா, காபூர்தாஸ், தலால் போன்ற தொழிலதிபர்கள்லாம் இருந்தாங்க. தொழிலதிபர்கள்லாம் பாம்பே தானே, அதனாலதான் அது பேர் பாம்பே திட்டம் நினைச்சாங்க. சரி, இப்ப இந்த திட்டத்துல என்ன சொல்லியிருந்தாங்க? இதுல இருந்து சொல்லிருக்கணும்ல. என்ன சொன்னாங்கன்னா, தனிநபர் வருமானத்தை இரட்டிப்பு. இந்த திட்டம் 5 வருஷத்துக்கான திட்டம். சரிங்க, இந்த திட்டம் எத்தனை வருஷத்துக்கான திட்டம்? 15 வருஷத்துக்கான திட்டம். சரியா? திட்டம் எத்தனை வருஷத்துக்கானது? 5 வருஷத்துக்கான திட்டம். இந்த 5 வருஷத்துக்குள்ள தனிநபர் வருமானம் தனிநபர் வருமானத்தை இரட்டிப்பாக்கணுமா, டபுள் ஆக்கிடணுமா? தனிநபர் வருமானத்தை இரட்டிப்பாக்கணுமா, தேசிய வருமானத்தை மும்மடங்கு ஆக்கணும்? தேசிய வருமானத்தை ட்ரிபிள், தனிநபர் வருமானத்தை டபுள். அதான சார் தனிநபர் வருமானம். ஒன்றும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்டுல டாடி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு வச்சுப்போம். மொத்தம் உங்க வீட்டுல எத்தனை பேரு? நீங்க, அம்மா, அப்புறம் 3 பசங்க, அண்ணன் தம்பி, நீங்க. இப்ப மொத்தம் 5 பேர் இருக்கீங்க. 5 பேர் இருக்கீங்கன்னா அப்ப தலைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? தலைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 20,000. அப்ப 20,000ங்கிறதா தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம். சரிதானே? இப்போ அதே அப்பா 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. ஆனா வீட்டுல வெறும் 3 பேர் தான். நீங்க, அம்மா, அப்பா, நீங்க 3 பேர் தான். அப்ப எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 33,300 ரூபாய் அப்படின்னு சம்பாதிக்கிறீங்க. கரெக்டா? அப்ப இதுதான் தலா வருமானம். இப்ப இது வீட்டுல. இதே நாட்டுலனா இந்தியா எவ்வளவு சம்பாதிக்குது? இந்தியா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளோ? 100 பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்தியாவில மக்கள் தொகை 100 பேர். அப்போ புரியுது உங்களுக்கு? அப்ப ஃபார்முலா என்ன? தனிநபர் வருமானம் எப்படி கணக்கிடணும்? தேசிய வருமானம் வகுத்தல் மக்கள் தொகை, டோட்டல் பாப்புலேஷன், மொத்த ஜனத்தொகை வகுத்தா என்ன வரும்? பிசிஐ வரும். அது என்ன சார்? பிசிஐ, பர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் அல்லது தலா வருமானம். சொல்றது புரியும் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு சம் தரேன், நீங்க பிரேக்ல சொல்லணும். இந்தியாவுடைய வருமானம் எவ்வளவு தெரியுமா? தேசிய வருமானம் எவ்வளவு தெரியுமா? இந்தியாவுடைய வருமானம் பாருங்க, நெட்ல அடிச்சு காட்டுறேன். ஜிடிபி ஆஃப் இந்தியா எவ்வளோ? 4112 பில்லியன் டாலர். அப்ப இது ருப்பியில சொல்லலாம். பில்லியன் நம்ம கணக்கு போட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, அதுக்குதான். எவ்வளோ? 300 லட்சம் கோடி. எத்தனை கோடி? 300
அதுக்கப்புறம் 5 சைபர், அதுக்கப்புறம் 7 சைபர். கரெக்டா? அப்படிதானப்பா? லட்சம்னா 5, கோடினா 7. அப்ப 300 லட்சம் கோடிங்கிறது தான் இந்தியாவுடைய தேசிய வருமானம். எத்தனை சைபர் வரும் அப்போ? 14 3ன்னு போட்டு 3க்கு அப்புறம் 14 சைபர் போட்டீங்கன்னா தான் இந்தியாவுடைய வருமானம். அப்ப அது கீழே மக்கள் தொகை எவ்வளவு? மக்கள் தொகை எவ்வளவு? 160 கோடி. சரியா? மக்கள் தொகை எவ்வளவு? 160 கோடி. அப்ப எவ்வளவு வரும் அப்படின்றத நீங்க பிரேக்ல எனக்கு கணக்கு போட்டு சொல்றீங்க. சரியா? கால்குலேட்டர் தான் போட முடியும். சரியா? அப்ப போட்டீங்கன்னா தான் ஒருத்தர் எவ்வளவு சம்பாதிக்கும். இப்ப அருணாச்சலமுடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருணாச்சல வருமானத்தை இப்படிதான் கணக்கு போடும். ஏன்னா 160 கோடியில தான் அருணாச்சலமும் வராரு, நானும் வரேன், எல்லாருமே வரீங்க. இல்ல இந்தியாவில தான் இருக்கீங்க, வேற யாரும் ஆப்பிரிக்கால இருந்து இருக்கீங்களா? இல்ல. அப்ப இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி பண்ணணும்? தேசிய வருமானம் வகுத்தல். அப்போ இதை என்ன பண்ணணும்? இதை அதிகப்படுத்தணும். இதை எப்படி பண்ணணுமா? ரெட்டிப்பாக்கணுமா? தேசிய வருமானத்தை மும்மடங்கு ஆக்கணுமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. எத்தனை வருஷத்துக்குள்ள? இது யாரு போடுற அந்த பிளானு? பாம்பேல இருக்கக்கூடிய ஒரு 8 தொழிலதிபர்கள். சரி, இதைதான் பாம்பே திட்டம் சொல்லுவாங்க. எந்த வருஷம்? 44. சரியா? அடுத்தது காந்திய திட்டம். 1944 காந்திய திட்டம். பேருதான் காந்திய திட்டம், ஆனா இதை போட்டது காந்தி இல்ல, மறந்துடாதீங்க, கேட்பாங்க. இதை போட்டது யார் எழுதிங்க? ஸ்ரீமான் நாராயண். ஸ்ரீமான் நாராயணன். ஸ்ரீமான் நாராயணன். சரியா? வர்தா கல்லூரியுடைய பிரின்சிபல். வார்தா கல்லூரியுடைய பிரின்சிபலா இருக்கிறார். அவர் ஒண்ணும் இல்லை, அவருக்கு ஒரு காந்தியவாதி. காந்தியை ரொம்ப பிடிச்சு போனாங்கன்னா ஒரு காந்தியவாதி, ஒரு காந்தி பேரே வச்சுட்டார். சரியா? காந்தி என்ன சொல்லுவாரு? காந்தியுடைய அடிப்படை பாத்தீங்கன்னா, அவர் நாட்டெல்லாம் ரொம்ப சொல்ல மாட்டார். கிராமம், இந்தியாவுடைய இதயமே கிராமங்கள் தான். இந்தியாவுடைய இதயமே கிராமங்கள் தான். கிராமத்தை நீங்க வலுப்படுத்தினீங்கன்னாலே இந்தியா வல்லமை பெற்றுரும் அப்படின்றதுதான் அது காந்தியுடைய நோக்கம். இப்ப இவர் என்ன சொல்லியிருப்பாரு? கிராமங்களை வலுப்படுத்தணும் தான் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்றாருன்னா, கிராமங்களுடைய வளர்ச்சிக்கும் குடிசை தொழில்களையும் வளர்க்கணும்னு சொல்றாரு. ரூரல் டெவலப்மெண்ட், கிராமங்களை வளர்க்கணும், குடிசை தொழில்களை வளர்க்கணும் அப்படின்றதுதான் இவருடைய இந்த காந்திய திட்டத்துடைய. குடிசை தொழில்கள் என்னது? காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். குடிசை தொழில்களை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த இதோட குறிக்கும். எனக்கு புரியுது தானே? யாரு சொன்னது? ஸ்ரீமான் நாராயணன். சரியா? அப்ப இதுல என்ன இருக்கும்? அரசாங்கத்தோட இப்ப கிராமங்களை வளர்க்கணும், விஷயத்துல வளர்க்கணும், அரசாங்கத்துடைய பங்கை குறைக்கணும்னு சொல்றாரு. எக்கனாமிக் டீசென்ட்ரலைசேஷன். அரசாங்கம் என்ன? அரசாங்கத்துல எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டாவே இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? மத்திய மயமாக்குதல்னா சென்ட்ரலைசேஷன். மத்திய மையம் இல்லாம மாநில மயமாக்குறதுக்கு பேர் டீசென்ட்ரலைசேஷன். மாநில மயமாக்குதல், டீசென்ட்ரலைசேஷன். பொருளாதாரத்தை சென்ட்ரல் கவர்மெண்டே பார்க்க கூடாது, அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடணும். அதான் டீசென்ட்ரலைஸ். எல்லா பொறுப்பையும் நானே செய்யறேன்னா சென்ட்ரலைஸ். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுத்துருந்தா டீசென்ட்ரலைஸ். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ பொருளாதாரத்தை என்ன பண்ணணும்? பொருளாதாரத்தை திட்டமிடுறதும் எல்லாத்தையுமே நீ ஒருத்தனே செய்யறேன்னு சொல்லாது. அப்ப அந்தந்த ஊருக்காரன் அவனுக்கு தேவையான செஞ்சுக்கிட்டோம். அப்பதான் அந்த ஊர் வளரும். நீ மேல இருந்து பார்த்தனா உனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்குமா? தெரியாது. புரியுதா? அந்தந்த ஊருக்காரருக்கு என்ன தேவைங்கிறது அந்தந்த ஊருக்காரருக்கு தான் தெரியணும். இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணலாம்? பணத்தை சேர்த்து இங்க ஒரு பெரிய ஒரு ஏரியோட கட்டுவோம். அப்பதான் அடுத்த வருஷம் நமக்கு மழை தண்ணி நின்று நமக்கு விவசாயத்துக்கு வரும். ஒரு தண்ணி தொட்டி கட்டுவோம்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரன் அவனுக்கு தேவையானது அவனே பிளான் பண்ணிக்கிட்டோம். புரியுதா? நீ மேல டெல்லியில உட்காந்துக்கிட்டு இந்த ஊருக்கு என்ன தேவை நீ அப்படி அங்க உட்காந்து பாப்ப? அப்ப உன்னால முடியாது அப்படின்னு இவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க. புரியுதா நான் சொல்றது? கிராமங்களை வளர்க்குன்னு சொல்றது 1940. சரி, அதே வருஷம் மறுபடியும் இன்னொரு பிளான் வருது. மக்கள் திட்டம்னு ஒண்ணு வருது 1945. அடுத்த வருஷம்
மக்கள் திட்டம், பீப்புள்ஸ் பிளான். இத போடுறது யாருன்னா எம்என் ராய். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். யாரு? எம்என் ராய். எம்என் ராய். எம்என் ராய் என்ன சொல்றாரு? இது வந்து 10 வருஷத்துக்கான திட்டம். எத்தனை வருஷத்துக்கான திட்டம்? 10 வருஷத்துக்கான திட்டம். அண்ட் முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றான், புரியுதா? ஒவ்வொருத்தர் ஒண்ணு சொல்றான். இது ஒரு எம்என் ராய் யாருன்னு கேட்டீங்கன்னா, எம்என் ராய் என்பவர் இந்தியாவுல கம்யூனிஸ்ட் கொண்டவர் அவர் தான். சரியா? அவர் ஒரு கம்யூனிஸ்ட், இந்தியாவுல கம்யூனிஸ்ட்வாதி, இந்தியன் கம்யூனிஸ்ட். அவர் இந்தியாவுல முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குனதே அவர் தான். 1925 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு கட்சி காமிச்சது தெரியுமா? கட்சி கொடி. அதை உருவாக்குனதே நம்ம ஆள் தான், எம்என் ராய் தான். இப்ப அவர் கொண்ட திட்டம் தான் மக்கள் திட்டம். என்ன முக்கியத்துவம் கொடுக்கும்னு சொல்றாரு? விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுக்கும். சரி, அடுத்தது சர்வோதயா திட்டம். 1950. 1950 சர்வோதயா திட்டம். இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். ஜெயபிரகாஷ் நாராயணன். எந்த வருஷம் வருது? 1950 வருது. சரியா? இந்த சர்வோதயா அப்படின்ற ஐடியாவை சொன்னது யாருன்னா வினோபா பாவே. சர்வோதயா அப்படின்ற அந்த ஐடியாவை கொண்டு வந்தது வினோபா பாவே. வினோபா பாவே யாரு நான் சொல்றேன். சரியா? அந்த வினோபா பாவையோட பிளான, அந்த வினோபா பாவையோட சிந்தனைய ஒரு திட்டமா மாத்துறதுதான் ஜெயபிரகாஷ் நாராயணன். சர்வோதயானா என்னன்னா ஒண்ணு கிடையாது. அதாவது சர்வோதயம் என்ன சொல்லுவோம்? சர்வம்னா எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும். அப்போ இது விவசாயத்துல பொறுத்து சொல்லுங்களேன். விவசாயத்துல ஜமீன்தாரே ஆயிரக்கணக்கில் ஏக்கர் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி 1000 2000 கணக்கில் இருக்கக்கூடிய ஏக்கர் இருக்கக்கூடிய நிலங்களை வந்து விவசாயிகளுக்கு பிரிச்சு கொடுக்கலாம் இல்லையா? சரியா? ஒருத்தங்கையிலே எல்லாரும், நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்கையிலேயே எல்லா நிலமும் இருக்கு, மற்றவங்க எல்லாம் தொழிலாளியா இருக்கிறாங்க. நீங்க விவசாயத்துல இதை பொறுத்துங்க. விவசாயத்துல ஒரு ஊருக்கு ஒரு முதலாளி தான், மற்றவெல்லாம் தொழிலாளி தான். புரியலையா? ஜமீன்தார் வந்து அந்த ஊருடைய முதலாளி, அந்த ஊர்ல இருக்க மற்றவங்க எல்லாம் தொழிலாளி. அப்ப ஜமீன்தார் இல்லாம போனா அந்த 1000 ஏக்கர் நிலத்தை என்ன பண்ணலாம்? ஒவ்வொருத்தருக்கு 2 ஏக்கரை சொல்லவா? எக்கனாமிக்ஸ, அதாவது கிராமத்துக்குள்ள கம்யூனிசம். இந்த திட்டத்தின் பேர் தான் சர்வோதயா. புரியுதா நான் சொல்றது? சரியா? இது மாதிரி விவசாயத்தை முன்னுரிமையாக வைத்து, குடிசை தொழில்களை முன்னுரிமையாக வைத்து, நில சீர்திருத்தங்கள், இதுக்கு பேர் தான் நில சீர்திருத்தம். நில சீர்திருத்தத்தை முன்னுரிமையாக வைத்து வந்த திட்டம் தான் இந்த சர்வோதயா திட்டம். இந்த திட்டத்தை வந்து யோசித்தவர் யாரு? வினோபா பாவே. அதை பிளானா பண்ணது ஜெயபிரகாஷ் நாராயணன். சர்வோதயானா என்ன? கிராமத்துல நீங்க கம்யூனிசம் பேசுறது, வேற ஒன்றும் கிடையாது. சரியா? கிராமத்துல ஆமா நில சீர்திருத்தம் நடந்துச்சுன்னு சொன்னா, ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நிலத்தை எல்லாத்தையும் பிடுங்கி மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா? அந்த யோசனை வந்ததுக்கு காரணம் வினோபா பாவே தான். மட்டும் இல்ல, சரியா? தனிநபர் சத்தியாகிரகான்னு ஒரு நம்ம ஹிஸ்டரி படிப்போம். இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனிநபர் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லி படிப்போம். இந்த தனிநபர் சத்தியாகிரகம் ஆரம்பிச்சது வினோபா பாவே தான். வரலாறுல படிப்பீங்க. இதுதான் நீங்க வினோபா பாவேங்கிற பேர் வந்ததுனால சொல்றேன். என்ன சுகுணேஸ்வரன்? தனிநபர் சத்தியாகிரகம் ஆரம்பிச்சது யாரு? சர்வோதய சிந்தனை சொன்னது யாரு? சர்வோதய சிந்தனை சொன்னது யாரு? வினோபா பாவே. சர்வோதய சிந்தனையை திட்டமாக ஆக்குனது சர்வோதயான என்ன? முதல்ல சர்வோதயம் என்னது? கிராமத்துல கம்யூனிசமா? ஜமீன்தாரிகிட்ட இருந்து நிலத்தை கொடுங்கிறது, அல்லது நில சீர்திருத்த கொள்கை அப்படி வச்சுக்கங்க. நில சீர்திருத்த கொள்கை. ஓகேப்பா. சோ இந்த மாதிரி எல்லாம் என்னாச்சு? பல எடுத்து நடவடிக்கைகள் நடந்து ஃபைனலா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சா 1947 சுதந்திரம் அடைஞ்சு
47 சுதந்திரம் அடைஞ்சு 1950 நம்ம ரிபப்ளிக் குடியரசு ஆகி, சரியா அப்படித்தானே? சுதந்திரம் அடைஞ்சது 1947, குடியரசானது 1950. குடியரசாகி 15 மார்ச் 1950 திட்ட ஆணையம், 15 மார்ச் 1950 திட்ட ஆணையம்னு ஒரு ஆணையத்தை சுதந்திர இந்தியா உருவாக்குது. இது வரைக்கும் அவன் ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருந்தான். ஆனா அவன் போற திட்டத்தை நம்ம இந்தியாவில கொண்டு வர முடியுமா? அப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு ஆணையம் இருக்கு. இதுதான் ஒரு ஆணையம் ஒண்ணு கொண்டு வரணும்னு முதல்ல ஒருத்தர் சொன்னார். யார் சொன்னார்? ஒரு ஆணையம் இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க. பிகை ப்ரப்போசல். சரியா? ஆணையத்தை முதல்ல கொண்டு வரதுக்கு ஒருத்தர் ஸ்டெப் எடுத்தாரு, சுபாஷ் சந்திர போஸ். ஆனா அது குழுவா இருந்தது. குழுனா சின்ன லெவல், ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்தா அது குழு. 10 பேர் 20 பேர் பேசினா அது ஆணையம். அதான் சொன்னேன், இதை விட அது பெருசு சொன்னேன். அப்போ சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம உட்காந்து தனி ஒவ்வொருத்தரும் உட்காந்து யோசனை சொல்லிட்டு இருக்காது. யோசனை பண்ணி பிளான் போறதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்ட ஆணையத்தை உருவாக்குனாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப திட்ட ஆணையம் உருவாச்சா? உருவாகி 15 நாள்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் முதல் 5 ஆண்டு திட்டம். முதல் 5 ஆண்டு திட்டம் எப்போ வந்தது? 1 ஏப்ரல். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். ஏன்னா திட்டத்தை போட்டீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு போடணும்ல. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிலர் 10 வருஷத்துக்கு போட்டாங்க. விஸ்வேஸ்வராயில 10 வருஷத்துக்கு போட்டாங்க. ஒரு சிலர் 5 வருஷத்துக்கு போட்டாங்க. பாம்பே பிளான்ல 5 வருஷம். அப்ப எத்தனை வருஷத்துக்கு இருக்கணும்? சரி, 10 வருஷம்னாலும் ரொம்ப தூரமா இருக்கு, 5 வருஷம் தூரமா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? 5 வருஷத்துக்கு ஒண்ணு போட்டுடலாமே அப்படின்னு என்ன பண்றாங்க? 5 ஆண்டு திட்டத்தை என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க. அதனால பேர் 5 ஆண்டு திட்டம். மொத்தம் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் இருக்குன்னா 1950 ஃபர்ஸ்டா. அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை இருக்கு? சுதந்திரம் இப்போ 2012 வரைக்கும் வரும். இந்த மோடி அவர்கள் வர வரைக்கும், அவர் தான் இதை வந்து அபாலிஷ் பண்றாரு. சரியா? மோடி ஆட்சி வர்ற வரைக்கும் 2014 இல்லையா? 2014 வரைக்கும் மோடி ஆட்சி அப்பதான் வந்துச்சு. ஆச்சு. அது வரைக்கும் என்ன இருக்கும்? இந்த திட்டம் வந்திருக்கும். மொத்தம் எத்தனை திட்டம்னா 12 திட்டங்கள், 12 5 ஆண்டு திட்டங்கள் இருக்கும். இந்த 12 5 ஆண்டு திட்டத்தை நீங்க படிக்கணும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். திட்ட ஆணையம் எப்போ ஒழிக்கப்பட்டது? 13 ஆகஸ்ட் 2014 ஒழிக்கப்பட்டது. 13 ஆகஸ்ட் 2014 ஒழிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 2014 ஒழிக்கப்பட்டது. ஏன் ஒழிச்சாரு அப்படின்னு கேட்டா, யார் ஒழிச்சாரு? மோடி தான். என்ன அவருடைய கொள்கை? அதுல என்னன்னா, இதுல சில மாற்றங்கள் செய்யணும், பிளானிங் கமிஷன் வந்து சரியா இல்ல, அதுல சில மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? மாத்தி, இது இப்ப பிளானிங் கமிஷன்ங்கிறது இந்தியாவில கிடையாது. அதுக்கு பதிலா இந்த வேலையை வேற யாராவது செய்யணும். அந்த வேலையை செய்யறதுக்காக அவர் ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. யாரு? மோடி உருவாக்குறாரு. அந்த அமைப்புக்கு பேர் தான் நித்தி ஆயோக். அந்த அமைப்பு பேர் தான் என்னது? நித்தி ஆயோக். அதான சார் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்கு விரிவாக்கம் இருக்கு. இது டிஎன்பிசில மட்டும் இல்ல, எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருக்கான். நித்தியோடைய விரிவாக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இப்போ இந்தியாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு குழு, இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஒரு வெப்சைட் இருக்கு, நீங்க போனா பார்க்கலாம். நித்தி ஆயோக். சரியா? niti.gov.in. இப்போ இவர் வந்ததுல இருந்து இவங்க தான் எல்லா பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஆனா இப்ப 5 ஆண்டு திட்டம் கிடையாது. 5 ஆண்டு திட்டத்துக்கு பதிலா 3 வருஷம் இருக்கு, 5 வருஷம் இருக்கு, 7 வருஷம் இருக்கு, 10, 15 சொல்லி, அதாவது எல்லாத்துக்குமே 5ன்னு வைக்க முடியாது. ஒரு சிலது 3 வருஷத்துலயே முடிச்சிடலாம். அப்ப நீ வந்து காம்போசிட்டா வச்சுக்கலாம். ஐயா 5ன்னு சுருக்குற, எதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதுக்கு அவ்வளவு வருஷம் அப்படின்னு வச்சு நம்ம கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டாண்டாங்க. பாருங்க, விக்சித் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம். சரியா? விக்சித் பாரத், சஷக்த் பாரத் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு, அதுக்கு எப்போ வரணுமா? அது செய்யணுமா? 2047 செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அபோட்டஸ் பார்ப்போமா? அபோட்டஸ் என்ன இவங்களுடைய இலக்கு என்னவாமா? தேசிய வளர்ச்சியை கொண்டு வரணும்,
சரியா? மாநிலங்களுடைய வளர்ச்சியை உருவாக்கணும். வேற என்ன பண்ணுமா? கிராமங்களுக்கு சூப்பரா பிளான் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் வேற கொடுத்துருக்கான். தேசிய பாதுகாப்புக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பும் வருது. அது ஒரு திட்டம் தானே. கொஞ்சம் லாங் டைம்ல பிளான் பண்ணணும். சரியா? பல கண்டுபிடிப்புகளை கொண்டு வரணும். ஒரே மாதிரி யோசிக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். கல்வியில மாற்றங்கள் கொண்டு வரணும். சரியா? அறிவை பெருக்கணும். எல்லாம் ஒண்ணுதான். சரியா? இப்ப இதெல்லாம் செய்யறது யாருதான்? அவங்க ஆபீஸ் பேர் என்ன? ஆபீஸ் பேர் பாருங்க. நிதி பவன். நிதி பவன். சரியா? ஆமா. அப்ப இதோடைய தலைவர் யாரு? சரியா? இதுல யார் இருப்பாங்க தலைவர்? ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய நபர்களா போடுவாங்க. சரியா? நம்ம பார்க்கலாம். சரியா? சரி. அப்போ இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து மோடி வருவதற்கு வரைக்கும் ஒரு ஒரு அமைப்பு இருக்குது இல்ல, பிளானிங் கமிஷன். அது இப்போ இல்ல. ஆனா அது கேட்பான் அதை நம்ம பார்க்கணும். அப்ப நித்தி ஆயோக் எப்போ உருவானது? 1 ஜனவரி 2015 உருவானது. 1 ஜனவரி 2015 உருவானது. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன? திட்டமிடுதலுடைய வரலாறு. திட்டமிடுதலுடைய வரலாறு இது வரைக்கும் யாருக்கு புரியல? இந்த ஏரியால ஒரு கொஸ்டின் வரும். இது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இல்ல. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் 10th வரைக்கும் இந்த ஸ்கூல் புக்ல இல்ல. ஆனா நீங்க எக்கனாமிக்ஸ், இந்தியாவோட எக்கனாமிக்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இதை தான் பார்க்கணும். ஏன்னா இது இந்த அடிப்படையில் தான் உருவாகுது. அதை முதல்ல நீங்க படிக்க வேண்டியது பிளானிங் தான். அதனால நான் முதல்ல இதை நடத்திடுறேன். 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் முன்னாடி போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்கூல் புக்ல வரிசையா இல்லை, அங்கங்க செதறி செதறி கிடக்கு. சரியா? 10th வரைக்குமே பிளானிங் அப்படின்ற டாபிக்கே இல்லை. ஓகே, சரி. திட்டமிடுதல் யாருக்கு புரியல? எங்க புரியாம இருக்கா? சரிதானே? சரி, நம்ம நெக்ஸ்ட் டாபிக்க பார்க்கலாம்.